மாரிமுத்துவும் சாந்தியும் தங்களது மூத்த மகன் இராணுவத்தில் பணிபுரிவதால் மகனின் மனைவி பிள்ளைகளுக்கு துணையாக மகனின் வீட்டில் வாழ்கிறார்கள். என் மனைவிக்கு நான் சேவை செய்ய ஆரம்பித்து இன்றுடன் 60 வருடங்கள் கடந்துவிட்டன. இந்த பயணத்தில் இருவரும் மகிழ்ச்சியாக பயணித்துள்ளோம். நீ எனது வாழ்க்கை துணை என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். இவ்வளவு நீண்ட பயணத்தை சத்தமில்லாமல் ஒன்றாக பயணித்தோம் என்று அவரது கணவர் கூறுகிறார். இதை கேட்டதும் சாந்தி மகிழ்ச்சி அடைந்து கூறுகிறார், ஏன் எனக்கு பால் பாயசம் செய்தீர்கள்? மாரிமுத்து, நான் செய்யவில்லை என்றால் நீ செய்திருப்பாய். அதான் இன்னைக்கு கல்யாண நாள் என்பதால் காலையில ஸ்வீட்டோட ஆரம்பிச்சிடலாம்னு நினைச்சேன். பிறகு மாரிமுத்து மற்றும் சாந்தி இருவரும் ஒன்றாக அமர்ந்து பால் பாயசம் சாப்பிட ஆரம்பித்தனர். மேலும் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். அவர்கள் வாழ்வில் நடந்த பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தனர். அப்போது அவரது மருமகள் மீனா அறைக்கு வந்தாள். இருவரும் சிரிப்பதைக் கண்டு ஆவேசமடைந்து உரத்த குரலில் சொன்னாள், நான் கொஞ்சம் வெளியே விசேஷத்துக்கு போனேன். அதற்குள் உங்கள் இஷ்டத்துக்கு லூட்டி அடிக்கிறீர்கள். கல்லறைக்கு போகும் வயது வந்துவிட்டது. இந்த வயதிலும் சிரிப்பு, காதல், வெட்கப்படாமல் இதையெல்லாம் வெளிப்படையாக செய்யுங்கள். பாயாச கிண்ணத்தை பார்த்து, ஓ பாயாசம் செய்தாயா? என்னை கேட்காமல் சமையலறைக்குள் நுழைந்துவிட உனக்கு எவ்வளவு தைரியம் என்றாள். நான் விசேஷத்துக்கு கொஞ்ச நேரம் வெளியே போயிருந்தேன். நீ உன் சொந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டாய். வீடு முழுக்க நெய் வாசனை. பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது என்ன சாப்பிடுவான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் விசேஷத்துக்கு மட்டும் போகவில்லை, எனக்கு ஸ்கூல் வேலையும் இருந்தது. நான் அங்கு சென்றேன். குழந்தைகள் விரைவில் வருவார்கள். நெய்யுடன் ரொட்டி கேட்டால் அவர்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? நெய் மிகவும் விலை உயர்ந்தது என்று தெரியாதா? மருமகளே, நான் கொஞ்ச நெய் தான் எடுத்தேன். உங்கள் மாமனார் ஸ்வீட் சாப்பிட விரும்பினார், அதனால் தான் அதை எடுத்தார். அத்தை, இந்த வயசுலயும் பாயாசம் சாப்பிடுறீங்களா? அதுல முந்திரி திராட்சை கூட சேர்த்திருக்கீங்க. இந்த முழு காட்சியையும் மீனாவின் அப்பா கதவுக்கு பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்தார். அவள் அப்பா நாடகம் முழுவதையும் வெளியில் நின்று பார்த்து கொண்டிருந்தது மகளுக்கு தெரியாது. மகள் தன் மாமனாரிடம் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது மாரிமுத்து கூறினார், எதுக்கு இவ்வளவு கத்துற மீனா? கொஞ்சம் பாயாசம் பண்ணேன். உன்னோட காசுல ஒன்னும் நான் பண்ணல, என் மகன் சம்பாதிக்கிறான், அவன் காசுல பண்ணினது என்று மாரிமுத்து கூறினார். அப்படி பேச உங்களுக்கு உரிமை இல்லை. அப்போது மருமகள் கோபமடைந்து, மாமா, இப்போது இந்த வீடு உங்களுடையது அல்ல, இது என் கணவருக்கு சொந்தமானது. அவருக்கு பிறகு இது என்னுடையது என்று கடுமையாக கூறினார். ஒருவேளை மருமகளே, உங்களுக்கு முன் இந்த வீடு எங்களுடையது என்பதை நீ மறந்துவிட்டாய். எங்கள் விருப்பப்படி நாங்களும் சாப்பிடலாம், குடிக்கலாம் என்று கூறினார். இந்த வீட்டில் வாழ வேண்டுமானால் என்னை பொறுத்தவரை நான் சொன்னபடிதான் வாழ வேண்டும். இல்லை என்றால் எப்பொழுதும் கதவு திறந்தே இருக்கும். பையை சுமந்து கொண்டு கிளம்பலாம். மேலும் கோபத்தில் அவள் மாமனாரின் கையிலிருந்து பாயாச கிண்ணத்தை பிடுங்கி எறிந்தாள். பின்னர் சூடான பாயாசம் அவளது தந்தை மூர்த்தியின் முகத்திலும் தெரித்தது. உங்களுக்கு மேலும் 2 மகன்கள் உள்ளனர். நான் மூத்த மருமகளாக இருந்தால் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்வேன் என்று அர்த்தமா? இளைய 2 மகன்களுக்கு எந்த கடமையும் இல்லை. இளைய மகன்கள் வெளிநாட்டில் செட்டிலாகி விட்டதால் எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டும். நான் ஒன்றும் உங்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுக்கவில்லை. அப்போது மாரிமுத்து பயந்த குரலில், மருமகளே, நீ கோபப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்தோம்? பாயாசம் மட்டும்தான் செய்தோம். என்னிடம் கேட்காமல் இதை எப்படி செய்தீர்கள் என்று சத்தமாக கத்தினாள் மீனா. மேலும் நீங்கள் அதை செய்ய வேண்டியிருந்தால் நான் வெளியிலிருந்து வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏன், உங்களுக்கு பொறுமை இல்லையா? என் அனுமதியின்றி நீங்கள் எப்போதாவது என் சமையலறைக்குள் நுழைந்தால் அது உங்களுக்கு சரியாக இருக்காது. நான் இந்த வீட்டின் எஜமானி. உங்கள் மகன் என் கணவர். நான் அவருக்கு மனைவி. கணவனுக்கு எல்லாவற்றிலும் உரிமை உண்டு. நான் அவருடைய மனைவி.
உங்களை போன்ற வயதானவர் அல்ல. நான் சொல்வதை தான் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே மீனா தன் அறைக்கு சென்றாள். மாரிமுத்துவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் தன் விதியை சபிக்க ஆரம்பித்தான். சாந்தி மற்றும் மாரிமுத்து ஆகியோருக்கு 3 மகன்கள் இருந்தனர். சாந்தி மற்றும் மாரிமுத்து வீட்டின் பொருளாதார நிலை சரியில்லை. ஆனால் மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் அவர் தனது 3 மகன்களையும் தனியார் பள்ளியில் ஆங்கில வழியில் படிக்க வைத்தார். இளைய மகன்கள் இருவரும் டாக்டர்கள் ஆனார்கள். மூத்த மகன் சேகர் இராணுவத்தில் சேர்ந்தார். தம்பதிகள் இருவரும் தங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் அவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் குழந்தைகளுக்காகவே செலவிட்டனர். 3 மகன்களும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இளைய மகன்கள் இருவரும் மனைவியுடன் வெளிநாடு சென்று மருத்துவம் செய்ய ஆரம்பித்தனர். மூத்த மகன் தனது பெற்றோரை மிகவும் நேசித்தாலும் அவர் தனது முழு வாழ்க்கையையும் தனது குழந்தைகளுக்காகவே செலவிட்டார். அதே சமயம் அவரது இளைய மகன்கள் அவரை பற்றி அவ்வளவாக அக்கறை காட்டவில்லை. மீனா இதற்காகவே மாமியார் மற்றும் மாமனார் மீது கோபத்தை வெளியில் காட்டத் தொடங்கினாள். மாமனாரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். இன்று மாரிமுத்து ஏன் தன் முதுமைக்காக எதையும் சேமிக்கவில்லை என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தார். 2 மகன்களின் மருத்துவ கல்விக்காக தன் வீட்டை கூட விற்றுவிட்டு இன்று இந்த வீட்டில் துர்நாற்றத்தில் பிழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. மாமனார் மாமியார் இருவரும் இதை பற்றியே யோசித்து பேசிக்கொண்டிருக்க திடீரென்று மீனா தன் அறையிலிருந்து வெளியே வந்து, கீழே தரையில் கிடக்கும் குப்பைகளை உடனடியாக சுத்தப்படுத்துங்கள், இப்போது இருவரும் கிசுகிசுக்காதீர்கள் என்று பெரும் உரத்த குரலில் கத்தினாள். மீனாவின் அலறல் சத்தம் கேட்டு தம்பதிகள் இருவரின் கண்களிலும் கண்ணீர் வர சாந்தி கண்ணீருடன் தரையை சுத்தம் செய்தார். அவள் துடைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். அவள் அப்பா மூர்த்தி கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து வெட்கி தலை குனிந்து மீனாவை அவள் வீட்டில் சந்திக்க உள்ளே செல்லாமல் அவர் வீட்டிற்கு திரும்பி வந்து அமர்ந்தார். அப்போது அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததை பார்த்த 2 மருமகள்களும் வந்து அவர்களுக்கு சாப்பாடு எடுத்து வைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து தண்ணீர் கொண்டு வந்த போது சாப்பாடு அப்படியே இருப்பதை பார்த்தார்கள். அப்பா ஒரே இடத்தில் பார்த்து கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து சத்தம் வரவில்லை. மருமகள்கள் இருவரும், என்ன நடந்தது அப்பா, என்ன நடந்தது? ஆமா, அக்காவை சந்திக்க போயிருந்தீர்கள், அங்கே ஏதாவது நடந்ததா? ஏன் சாப்பிடவில்லை? அச்சோ, உணவு குளிர்ச்சியாகி விட்டது அப்பா, நாங்கள் அதை மீண்டும் தயார் செய்து சூடான உணவை கொண்டு வந்து தருகிறோம். தந்தை தனது மருமகள்களை பற்றி பெருமிதம் கொண்டார். அவர் மனைவியிடம், இல்லை, என் பிள்ளை இப்படி ஒன்றும் இல்லை என்று ஆரம்பித்தார். இன்று நான் மீனாவை சந்திக்க சென்றேன். அங்கே மீனா தன் மாமியாரையும் மாமனாரையும் மிருகங்களை விட மோசமாக நடத்தினாள். செல்ல பிராணிகளிடம் கூட இதை யாரும் செய்யக்கூடாது. வீட்டில் 2 நாட்கள் விலங்குகள் இருந்தால் மனிதர்கள் அதனுடன் ஒட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவள் தன் மாமியாரிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டதைக் கண்டு நான் திகைத்து போனேன். அப்போது அவருடைய மனைவி ரேவதி, நான் அவளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தேன், ஆனால் அவளுக்கு மனிதநேய பாடம் கற்பிக்க மறந்துவிட்டேனா? ஒருவேளை என் வளர்ப்பில் ஏதோ குறை உள்ளதா? எல்லா அப்பாவை போல நானும் என் மகளுக்கு அவள் எங்கு போனாலும் தலை நிமிர்ந்து நிற்பாள் மற்றும் நமக்கும் நல்ல பெயரை வாங்கி தருவாள் என்று பெருமைப்பட்டேன். ஆனால் இன்று அவள் நம்மை மிகவும் தலை குனிய வைத்து விட்டாள். இதை சொல்லிக்கொண்டே அவர் அழ ஆரம்பித்தார். அப்போது அவரது மனைவி ரேவதி, நீங்கள் அவளை ஏன் அடிக்கவில்லை, அவளை நீங்கள் ஏன் கொல்லவில்லை என்றாள். அவள் கையை பிடித்து, நீங்கள் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தால் நான் அவளுக்கு ஏதாவது விளக்கியிருப்பேன். அதற்கு மூர்த்தி கூறுகிறார், நான் அவளுடைய அப்பா என்பதால் உள்ளே சென்று அவளை கண்ணால் பார்க்க கூட வெட்கமாக இருந்தது. மாமியார் மாமனார் ஆகியோரிடம் மிகவும் மோசமாக பேசிக் கொண்டிருந்தாள். இப்போது அவளுடன் நான் எந்த உறவையும் வைத்துக் கொள்ள மாட்டேன்.
இன்று முதல் என் மகளுக்கு என் வீட்டின் கதவு நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கும். அவளுடனான உங்கள் உறவை முறித்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அவள் என் வீட்டுக்கு வரக்கூடாது. இதைத்தான் என் மருமகள் மனைவி இருவரிடமும் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போது அவருடைய மனைவி, வேண்டாம், அப்படி சொல்லாதீர்கள். நாம் அவளுடைய பெற்றோர், நாம் பெரியவர்கள், இளையவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருவது நமது கடமை. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அப்பொழுது மருமகள்களும், அப்பா, அம்மா சொன்னது சரிதான். 2 நாட்களுக்கு பிறகு தீபாவளி வருகிறது. அண்ணி வந்ததும் கண்டிப்பாக பாடம் புகட்டுவோம். நீங்கள் இதையெல்லாம் எங்களிடம் விட்டுவிடுங்கள். மீனாவின் அம்மா கூறுகிறாள், நான் இன்று மிகவும் உதவியற்றவளாக உணர்கிறேன். என் மகள் மீனாவுக்கு உலக சந்தோஷம் அனைத்தையும் கொடுத்தேன். மூர்த்தி தனது மனைவியிடம் கூறினார், எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அவளை நல்ல பெண்ணாக மாற்ற முடியவில்லையே. அதற்கு ரேவதி தனது கணவரை கட்டுப்படுத்தி, அதை விடுங்கள், இது பிரிந்து செல்வதற்கான நேரமல்ல என்றார். நாளை போய் மீனாவை இங்கே அழைத்து வாருங்கள். மூர்த்தி தனது மனைவி நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மேலும் அவர் நிம்மதியடைந்தார். மூர்த்தி தனது மகள் மீனாவின் மாமியார் வீட்டிற்கு சென்று மாரிமுத்து மற்றும் சாந்தி ஆகியோரை நலம் விசாரிக்கிறார். அவர் அவர்களிடம் நலம் விசாரித்து தீபாவளிக்கு தனது மகள் மீனாவை வீட்டிற்கு அழைத்து செல்ல அனுமதி கேட்கிறார். நீங்கள் அனுமதித்தால் நான் என் மகளை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இது ஒரு முக்கியமான பண்டிகை. மகள்கள் உங்களுடன் இல்லாவிட்டால் இந்த பண்டிகை நன்றாக இருக்காது. அப்போது மீனா வந்து தன் மாமியாரையும் மாமனாரையும் முறைத்து பார்க்க ஆரம்பித்தாள். அப்பா, நான் ஏன் என் வீட்டுக்கு போக இவர்களிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்றாள். அதற்கு அவர் அப்பா ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். மறுநாள் அவள் வீட்டை அடைந்தவுடன் மீனா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவளுடைய 2 அண்ணிகளை சந்திக்கிறாள். பிறகு அப்பாவிடம், அம்மா எங்கே என்று கேட்கிறாள். அம்மா தெரியவில்லை, அவள் மேல் மாடியில் எங்காவது அறையில் இருக்க வேண்டும் என்று அவள் தந்தை கூறினார். மீனா அவள் அம்மாவை மிகவும் நேசித்தாள். ஆனால் இன்று அம்மாவை காணாததால் பதற ஆரம்பித்தாள். அப்போது ஏதோ அறையிலிருந்து இருமல் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட அறையை நோக்கி மீனா நகர ஆரம்பித்தாள். அந்த அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. அங்கு சென்று பார்த்தாள். அந்த குப்பை அறையில் தன் அம்மாவை வைத்து பூட்டியிருப்பதை பார்த்தாள். மீனா தன் அண்ணிகளிடம், இது என்ன முறை? ஏன் அம்மாவை குப்பை அறையில் உட்கார வைத்தீர்கள்? இங்கு உட்கார வைக்காமல் வேற எங்கும் உட்கார வைப்பது என்று அவளது அண்ணிகள் இருவரும் சொன்னார்கள். நாள் முழுக்க அட்டகாசம் செய்கிறார். வயிற்று வலி, வாந்தி எடுக்கிறாள். அதனால்தான் அவளை அந்த அறையில் அடைத்துள்ளோம். வீடு முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இங்கேயே தங்கி நாள் முழுவதும் வாந்தி எடுத்தால் பிரச்சனை இருக்காதா? வயசான காலத்துல ஒன்னும் சாப்பிடணும்னு தோணலையா? ஹே அண்ணி, அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தா அவர்களுக்கு ஏதாவது மருந்து கொண்டு வந்து கொடுக்கணும். டாக்டரிடம் அழைத்து செல்ல வேண்டும். அண்ணி, இப்போது மருமகள் ஆட்சி. அவர்களது விருப்பம் மட்டுமே வெற்றி பெறும். வயதான பெண்களை யார் பார்த்து கொள்வது? அதற்கு மீனா, இது என் அப்பா வீடு, இது உங்க வீடு இல்லை. முதலில் இந்த வீடு எங்களுடையது, பிறகுதான் உங்களுடைய வீடு. அண்ணி, நீ அமைதியாய் இரு. விருந்தாளியாக வந்திருக்கிறாய். பண்டிகையை கொண்டாடிவிட்டு நிம்மதியாக வீடு திரும்பு. வீட்டு விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அப்போது மருமகள்கள் இருவரும் மாமியாரை அறையில் வைத்து பூட்டினர். மீனாவின் கோபம் உச்சத்தை அடைந்து கதவின் பூட்டை உடைத்தாள். அவள் அம்மாவை வெளியே அழைத்து சென்று அவளுக்கு மருந்துகள் கொடுத்தாள் மற்றும் அவளுக்கு சூடான உணவை சமைத்தாள். அம்மா, அப்பா, அண்ணிகளுக்கு பெரியவர்களிடம் மரியாதையாக பேசக்கூட பழக்கமில்லையா? இவர்களை எல்லாம் கடுமையாக தண்டிக்க வேண்டும். இதை கேட்ட அப்பா மீனாவின் கன்னத்தில் அறைந்தார். அம்மாவும் இன்னொரு கன்னத்தில் அறைந்தார். இது அண்ணியின் தவறு. எதற்கு அப்பா என்னை அறைந்தார் என்று மீனா திகைத்தாள். என்ன நடந்தது அப்பா?
ஏன் என்னை அடித்தீர்கள் என்றாள். அப்பா சொன்னார், அன்றைக்கு உன் மாமியார் பாயாசம் செய்த போது நீ எவ்வளவு சத்தம் போட்டாய். அந்த நேரத்தில் அவமானம் தாங்க முடியவில்லை. நான் வாசலில் நின்று முழு நிகழ்ச்சியையும் பார்த்து கொண்டிருந்தேன். மிகவும் மன வருத்தத்துடன் என் வீட்டுக்கு திரும்பினேன். மாட்டை போல மாமியார் மாமனாரிடம் தவறாக நடந்து கொண்டாய். மாட்டை போல சித்திரவதை செய்வது, உன் கட்டளைகளை அவர்கள் மீது சுமத்துவது. பெரியவர்களுக்கு மரியாதை நீ கொடுத்தாயா? இது என்ன வழி? அவர்கள் உனக்கு தங்கள் மகனை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய வயதான பெற்றோருடன் நீ இப்படி நடந்து கொள்கிறாய் என்று மருமகன் அறிந்தாள். அவர் உன்னை மன்னிப்பாரா? அவர் உன்னை மதிப்பாரா? அதற்கு மீனா, அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மூத்த மருமகள். எனவே நான் என் வாழ்நாள் முழுவதும் அந்த வயதான பெரியவர்களுக்கு சேவை செய்ய வேண்டுமா? அவருக்கு மேலும் 2 மகன்கள் உள்ளனர். அவர்கள் நிம்மதியாக வெளிநாட்டில் வாழ்கிறார்கள். நான் என்ன செய்தேன்? எனக்கு வேறு வேலை இல்லையா என்ன? இவர்களை கவனிப்பதுதான் என் வேலையா? அப்போது அவள் தந்தை, மகளே, அவர்களின் தொழில் அவர்களிடமே உள்ளது, உங்கள் வியாபாரம் உங்களிடமே உள்ளது என்றார். ஒருவன் விதைத்த விதைக்கு ஏற்ப பலன்களை அறுப்பான். நீ ஏன் பாவத்தில் பங்காளியாகிறாய்? நீயும் அதையே செய்தால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? உன் அத்தையை அழைத்து செல்ல அண்ணிகள் இருவரிடமும் பேசியிருக்க வேண்டும். ஒருவேளை நீ தனியாக வாழ்வதால் அவர்கள் பெற்றோரை உங்களுடன் விட்டு சென்றிருக்கலாம். இங்கே உன் அண்ணிகள் இருவரும் எங்களை அவர்கள் தாய் தந்தையை போல் நன்றாக பார்த்து கொள்கிறார்கள். மிகவும் உதவியாக இருக்கிறார்கள். எங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கிறார்கள். எங்கள் முன் சத்தமாக கூட பேசுவதில்லை. பண்பட்டவர்கள். அவர்களின் பெற்றோர்கள் தங்கள் மகள்களை பற்றி எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பார்கள். ஆனால் உன்னை என் மகள் என்று அழைப்பதில் வெட்கப்படுகிறேன். தந்தையின் பேச்சை கேட்ட மீனா தன் தவறை உணர்ந்து உடனே தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு தன் மாமியாரிடம் நன்றாக நடந்து கொள்வதாக கூறுகிறாள். இனி நல்ல மருமகளாக நிரூபிப்பேன். அவள் மாமியார் வீட்டுக்கு திரும்பிய போது அவர் அவர்களை கண்டு அதிர்ச்சி அடைகிறாள். மாரிமுத்துவும் சாந்தியும் தங்களுடைய உடைமைகளை மூட்டை கட்டி கொண்டு எங்கோ செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். மீனா, மாமா, எங்கே போகிறீர்கள்? மாரிமுத்து, முதுமையில் எங்கே அடைக்கலம் கிடைக்குமோ அங்கே. மீண்டும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். நீ வந்த பிறகு உன் வீட்டை உன்னிடம் ஒப்படைக்கலாம் என்று நாங்கள் காத்திருந்தோம். இல்லையெனில் நாங்கள் நேரத்திற்கு முன்பே வெளியேறி இருப்போம். மீனா அவர்கள் காலில் விழுந்து கதற ஆரம்பித்தாள். மாமா, அத்தை, என்னை விட்டு போகாதீர்கள். உங்களை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? நாங்கள் எப்படி தனியாக வாழ்வோம்? அவள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு கெஞ்ச தொடங்குகிறாள். இனிமேல் இது மாதிரி உங்களை மரியாதை குறைவா திட்டவோ உங்களுடன் சண்டை போடவோ மாட்டேன். இந்த ஒரு முறை மட்டும் என்னை உங்கள் மகளாக நினைத்து மன்னியுங்கள். மாரிமுத்து மற்றும் சாந்தி அவரை மன்னித்து, வயதான காலத்தில் பெற்றோருக்கு குழந்தைகளின் அன்பு மிகவும் தேவை என்று கூறுகிறார்கள். இதைவிட விலை உயர்ந்த பரிசு வேற எதுவும் இல்லை. உங்களிடமிருந்து எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. மீனா மிகவும் வெட்கப்பட்டு கிச்சனுக்கு சென்று சூடான பால் பாயசம் தயார் செய்து தன் கைகளால் அவர்களுக்கு அன்பாக ஊட்டினாள். இதை பார்த்த மாரிமுத்துவின் கண்களில் ஆனந்த கண்ணீர். மீனாவின் தந்தை தாய் அவள் வீட்டிற்கு வந்து மகளை ஆசிர்வதித்தார்கள். அவர்கள் தனது மகளை பற்றி பெருமிதம் கொள்கிறார். இன்று நீ என் மகள் என்று சொல்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் நமது பெற்றோரை மதிக்க வேண்டும். இதுவே நமது தமிழ் மண்ணின் கலாச்சாரம் மற்றும் நமது பாரம்பரியம். வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் பெற்றோர் இல்லை என்றால் வீடு வெறுமையாகத்தான் தெரியும் என்றார். நாம் எப்படி நம்மை பெற்ற தாய் தந்தையை நேசிக்கிறோமோ அதே போல கணவனின் தாய் தந்தையும் கடவுள் நமக்கு கொடுத்த 2வது பெற்றோராக நினைத்து அவர்களையும் நேசிக்க வேண்டும்.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.